ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்து பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி எத்தனை தொழில்ல வந்து நம்ம வந்து இழப்பீடு இருக்கோம், எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பல்வேறு கம்பெனி நேம் எல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினாங்க. ஆனா அந்த அமைச்சர் வந்து டான்ஸ் மட்டும் ஆடல, இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணமா உல்சான் போயிருக்காங்க. எதுக்கு உல்சான் போனாங்கன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒரு அமைச்சர் அவர்கள் தொழில் ரீதியாக ஈர்ப்பு எடுக்கிறதுக்காக இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்காக இல்ல நம்ம ஸ்டேட் சார்பா வந்து வேற கண்ட்ரில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னேற்பாடாக என்ன இன்வெஸ்ட் பண்ண போறோம், என்ன ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர போறோம், எவ்வளவு அமௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு பிரஸ் நோட்டோ இல்ல எதுவோ பொதுமக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையோட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் எல்லாமே போவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு முன்னேற்பாடு வகையிலயும் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து ரிட்டர்ன்ல கூட கொடுத்தா மாதிரி தெரியல. சோசியல் மீடியால எப்பயும் போல அவங்க ரீல்ஸ் போட்டு போட்டோ போட்டு தான் இந்த மாதிரி இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் வந்து உல்சான் போயிருக்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரிய வந்திருக்கிறது. இதுவே கடந்த ஆட்சியில் மாண்புமிகு கழக தலைவர் அன்றைய முதலமைச்சராகவே இருந்த பொழுதிலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏர்போர்ட் வெளியில கழக மூத்த முன்னோடிகளோடு ஒருங்கிணைந்து பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளித்து அதே போல் பயணம் முடிச்சுட்டு திரும்பி வந்தவனே பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னதுக்காக போனோம், என்ன பேசணும், என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம், எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றது ஒவ்வொன்றும் புள்ளி விவரத்தோட பத்திரிகையாளரிடம் தெரியுது. இதுதான் டிரான்ஸ்பரன்சியான ஒரு கவர்மெண்ட். இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தற்கூரிகள் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். சரி, தற்கூரிகள் சொல்லல. இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எடுத்தவொடனே சொன்னாங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், வெள்ளை அறிக்கை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உங்க டிரான்ஸ்பரன்சியா? ஒரு அமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது எதற்காக செல்றாங்க அப்படின்றத வெளிப்படை தன்மை கூட இல்லாத அளவுக்கு தான் உங்களோட டிரான்ஸ்பர் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியாவே வைக்கிறேன். வெள்ளை அறிக்கை தருவோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே வெள்ளை அறிக்கை இருக்கணும். நீங்க வந்து எங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் நாங்க கொடுப்போம், எங்களுக்கு தேவையில்லாதது கொடுப்போம்னா இது வந்து தமிழ்நாடு. உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நீங்க வந்து பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது எந்த வகையிலயும் சரி இருக்காது. அதே போல இன்றைக்கு ஒரு அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறாங்க, திமுக வந்து எங்க கரண்ட் கட் பண்ணிடுறாங்க, இந்த கவுன்சிலர்ஸ்லாம் ஒரே பிரச்சனை பண்றாங்க, எங்களால வந்து எங்கேயுமே போக முடியல, எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஃப்ரீயா செயல்பட விட மாட்டாங்க. எந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் வந்து உங்களை இஷ்யூ பண்ணாங்க? எந்த இடத்துல குப்பை எடுக்காம இருக்கிறது? மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கருத்து வந்து நான் தெரிவிக்கிறேன். குப்பை எடுக்கிறது வந்து கார்பரேஷனோட வேலை. அது எந்த பகுதியில் எடுக்கல நீங்க கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு போன் அடிச்சா கூட எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல ஈபி துறையை சார்ந்து கார்பரேஷனுக்கே நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. ஈபி துறை வந்து உங்களோட அமைச்சர் தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களோட அமைச்சருக்கு தான் போன் பண்ணி எதற்காக கரண்ட் கட் ஆகுது, எதனால இப்படி ஆகுது அப்படின்றத கேட்டிருக்கணும். உள்ளாட்சி அமைப்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாத்துக்குமே உள்ளாட்சி எங்க துறை இருக்கோ இல்லையோ, அதே போல இன்றைக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அப்படின்ற துறை யாரிடம் இருக்கிறது அப்படின்றது இங்க இருக்க அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது சென்னை மாநகராட்சி வேற, சென்னை குடிநீர் வாரியம் வேற அப்படின்றது கண்டிப்பா அந்த அமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தோம் மெட்ரோ துறை சார்ந்து தண்ணி வரல, கார்பரேஷன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மெட்ரோ துறை வந்து தனியா அதற்கு என்று ஒரு போர்டு அமைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்காக தனியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் அந்த அதிகாரியிடம் தான் கேட்க வேண்டும். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த பவர்ஸை யூஸ் பண்ண வேணும். இப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே மாநகராட்சியை பிளேம் பண்றது, எல்லாத்துக்குமே மாநகராட்சியை குற்றச்சாட்டு சொல்றது எந்த வகையில் அது சரியா இருக்கும்? இன்றைக்கு வந்து கட் காப்பி பேஸ்ட் அப்படின்ற வகையில தான் வந்து இந்த டிவிகே ஆட்சி வந்து நடத்தி வருகிறார்கள். எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து நீங்க அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்லாம் நினைச்சிடவே கூடாது. நீங்க சோசியல் மீடியால பார்க்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அப்படின்வாங்க. டிஜிட்டலைஸ்டுனா ரீல்ஸ் போடுறது, போட்டோ போடுறது, போட்டோ ஷூட் நடத்துறது, இதுதான் அவங்களோட டிஜிட்டலைசேஷன். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக ஒரு செய்தி வந்து வருகிறது, ஸ்டார் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பத்திரப்பதிவுகள் வந்து ஆன்லைன்லயே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து கடந்த ஜனவரி மாதமே வந்து
இன்றைய கழக தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களால் இத்திட்டம் வந்து துவங்கி வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றதால அது ஸ்டாப் ஆயிருந்தது. மீண்டும் அதே திட்டத்தை கொண்டு வந்து என்னமோ இவங்க ஆட்சியில் கொண்டு வந்த மாதிரி அகைன் கட் காப்பி பேஸ்ட் இதை தான் பண்றாங்க. எது ஒண்ணுமே இந்த ஸ்டிக்கர் ஆட்சி பண்ணாம, இந்த கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி பண்ணாம, நீங்களா புதுசா ஒரு திட்டம் எடுத்துட்டு வாங்க, நீங்களா ஒரு புதுசா திட்டம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி நீங்க பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. கடந்த ஆட்சியில பண்ணி எல்லாமே பண்ணி வைப்போமா, இவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்களாம். இது எந்த வகையில சரி? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அன்றைக்கின சகோதரி ராஜராஜேஸ்வரி அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த தெரு முழுக்க வந்து கருப்பு சிவப்பு கொடி பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இன்றைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது. சிங்கப்பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அரசு நிகழ்ச்சிக்கு கட்சி கொடி போட்டதா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு அந்த தெருவு அந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கட்சி சார்ந்த கொடிகளை போட்டிருக்காங்க. அப்போ நீங்க எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்க? என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துறீங்க? அப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு எது சரி எது தவறு என்று யார் சொல்லி தரணும்? நம்ம மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு கழகம் இப்படிதான் இருக்கணும், ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் எப்போ உங்க கட்சியில இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க? இது எல்லாமே விட்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினால எந்த ஒரு பில்டிங் திறப்பு இருந்தாலும் சரி, அந்த டைம்ல வந்து எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இவங்க ஃப்ரண்ட் லைன்ல வந்து அதற்கான நல்ல பேரு கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து டிவிக்கு எடுத்துப்பாங்க. இவங்க ஆட்சி ஏற்ற பிறகு இவங்க என்னென்னலாம் தப்பு பண்றாங்களோ, என்னென்னலாம் முறைகேடுகள் பண்றாங்களோ, என்னென்னலாம் தெரியாம பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் மேல பழி போட்டு போயிடலாம். இதுதான் இவங்க வந்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதனால் இதற்கு மேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு, நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களுடைய ஆட்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், உங்களுடைய ஆட்கள் தான் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகாரை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு என்ன நலன் செய்யலாம் அப்படின்றதுல நீங்க முன்வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதே போல் எந்த துறை யாரிடம் இருக்கு என்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னதாக அவர்கள் மீது குற்றங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.